இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 அனுபவங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, லூக்கா 18, 15, 16, 17 பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். இன்றைக்கும் 3வது நாளாக இன்றைக்கு சிறு பிள்ளையை போல் மாறுகின்ற அனுபவம். சிறு குழந்தை, இது பார்த்தீங்கன்னா சூதுவாது தெரியாத ஒரு வயசு. இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்கே சண்டை வரும், அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் பிள்ளைங்க அவன் என்ன அடிச்சிட்டான், இவன் என்ன அடிச்சிட்டான்னு பாருங்க. இப்போ பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, நீ அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னுலாம் சொல்லி வைப்பாங்க. நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பிள்ளைங்க பேசிட்டு இருக்கோம், அங்க அம்மாமார்கள் 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. இதாங்க சிறு குழந்தை போல மாறுகின்ற அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நம்ம சிறு குழந்தையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக யூடியூப்ல ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம், மிகவும் வேடிக்கையாக இருந்தது. ஒரு குட்டி பிள்ளை வந்து ஒரு ஒரு கோழிக்கு வந்து நெயில் பாலிஷ் எடுத்து அடிச்சிட்டு இருந்து பாருங்க. அது ஒரு ரொம்ப வேடிக்கையா இருந்த ஒரு கள்ளக்கபடமல். நம்ம கூட இருக்கிற அந்த அனிமல்ஸுக்கு, நாய், பூனை எல்லாத்துக்கும் அங்க நம்ம யூஸ் பண்ற பொருள் எல்லாம் கொடுத்து ரொம்ப வேடிக்கையான அந்த சிறு வயது, ஒரு கள்ளக்கபடம் இல்லாத வயது, அதை போல மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். லூக்கா 18, 17 எவனாகிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதில்லை. சிறு பிள்ளைய போல மாறலனா எல்லாரும் வைராக்கியமா இருக்கும்ல, அவங்க ஏன் எங்க வீட்டு மேரேஜுக்கு வரல, அதனால நான் போக மாட்டேன். சில பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க நேருக்கு நேர் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி தலைய அப்படி வெட்டிட்டு போவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சில செயல்களை பார்க்கும்போது உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா என்பதை போல இருக்கும். அவர்களும் ஆலயத்துக்கு வருவார்கள், ஜெபிப்பாங்க, எல்லா காரியத்திலும் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? நமக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்குதா? ஆண்டவர் எதிர்பார், சிறு குழந்தையை போல நீ மாறணும் அப்படின்னு சொல்றார். பாருங்க, வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1:3 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதையும் நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி எங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, என்னதெல்லாம் அகற்றணுமா? சகல துர்க்குணம், கபடத்தை, வஞ்சகம், பொறாமை, இன்னும் பாத்தீங்கன்னா புறங்கூறுதல். பாத்தீங்கன்னா நம்ம அநேகரை பார்க்கிறேன், 1 சொல்லிட்டா 9 ஆக்காம விட்டவே மாட்டாங்க, சொல்லாததையும் சொல்றாங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம மற்றவர்களை குறித்து பேசுவதில் எவ்வளவு கவனமா இருக்கிறோம் பாருங்க. இந்த சிறு பிள்ளையினோட எனக்கு நினைவு வருது சாமுவேல். அண்ணால் கர்த்தர் அவனுக்கு ஆண் குழந்தையை கொடுத்து அதை ஆண்டவருக்கு கொடுக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா. அங்கே கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலேன்னு கூடும்போது அவனுக்குள்ளாக இது கர்த்தர் பேசுகிறார் என்பது தெரியல. அவருக்கு ஒரு குழந்தை போல அவன் ஏலியிடம் போய் கேட்கிறான். அங்கே ஏலி சொல்கிறா, கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். அதே போலதான் பாருங்க, அவனுடைய
வளர்ச்சி பாருங்க, மிகவும் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாறின பின்பும் இந்த சாமுவேல் ஆண்டவர்ட்ட அதே குழந்தை போல பேசுகிறான் பாருங்க. இங்க சவுல் அந்த ராஜா அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத நேரத்துல அவன் கீழ்ப்படியில அவன் பலி செலுத்துகிறான். இப்ப கர்த்தர் அவனை தள்ளிட்டு புது ராஜாவை அபிஷேகம் பண்ணி சொல்றாரு. இப்போ அவனுக்குள்ளாகவே சாமுவேல் சொல்றான், நான் போய் அபிஷேகம் பண்ணா சவுல் என்னை கொன்றுவானே அப்படின்னு ஆண்டவர்ட்ட என்ன செய்ய அப்படி ஆண்டவர்ட்ட கேட்கான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ யோசிக்காத, அவன்கிட்ட சொல்லு, நான் பலி செலுத்த போறேன்னு போய் சொல்லிட்டு போண்டு. எவ்வளோ அழகான கர்த்தர் பாருங்க. சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு சொல்லுவாரு இப்படி இருக்கணும். சிறு குழந்தைய போல பேசுற அந்த சாமுவேல். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடம் அதை எதிர்பார்க்கிற அன்றைக்கு 3வது நாளிலே சிறு பிள்ளைய போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுபவம். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து விடுதலை பண்ணும், எனக்கு பொறுமையை தாங்க. இந்த சிறு பிள்ளைய போல விட்டு கொடுத்து மறுபடியுமாக அடுத்த நாள் நம்ம என்னதும் கள்ள கபடமற்ற ஒரு குழந்தை அந்த பருவத்தை போல அப்பதான் பரலோக ராஜ்யத்துல நாம் பிரவேசிக்க முடியும். ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு தாங்க. இந்த ஆவிக்குரிய அனுபவத்துல 3வது எனக்கு சிறு குழந்தை போல மாறுகின்ற அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுவோமா. அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற எங்களோடு பேசியிருக்கீங்க. சிறு பிள்ளையை போல நாங்க மாறணும்ப்பா. உண்மையை அறிந்துக்கணும், உண்மையை பின்பற்றி உமக்காக சாட்சியாக வாழ கிருபை தாங்க. இப்படி சமூகத்திலே வைக்கிறேன், தாழ்த்துகிறேன், உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.